இங்கே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஷோ 9 மணிக்கு தான். இந்த 9 மணி காட்சிக்கு டிக்கெட்டை கவுண்டரில் தான் கொடுப்போம், பிளாக்ல கிடையாது, அதிக விலைக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி விமர்சனம். ஏன்னா அந்த சீமானே ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். ஏப்பா அவர் தான் தூய சக்தியாச்சே, தூய சக்தி ஜனநாயகனை கவுண்டரில் கொடுக்குறாங்களா இல்லை வெளியே அதிக விலைக்கு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்தது. இதை தவிர வேறு விமர்சனம் கூட அவர் பண்ணியிருந்தார். அன்றைக்கி மலேசியாவில் நடந்த பேச்சு, விஜயோட பேச்சு, நான் பகவந்த் கேசரி படம் பார்த்தேன், யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஓடிடியில் போய் பார்த்துருங்க, அப்படியே பாலையா பேசுகிற மாதிரியே அங்கே பேசியிருந்தார், பாலையா மாதிரியே பேசியிருந்தார். சிரிச்சுட்டு இது கொள்கை கூட்டம் இல்லைங்க, கோமாளி கூட்டங்க அப்படின்னு அவர் பயங்கர காண்டில் பேசுகிறார். இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. காங்கிரஸ் நாங்கள் வந்தால் விஜய் வெற்றி கண்டிப்பாக உறுதி. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா, சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் விஜய்க்கு சாலிடாக விழும், எங்களுக்கு தான் சிறுபான்மையினர் ஓட்டு பெரிய அளவில் இருக்குது. இன்னொரு பக்கம் எப்பா இந்த தாவேக்காவை இயக்கத்தே பிஜேபி தான், அமித்ஷா தான் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. டெல்லியில் நடந்த இந்த சிபிஐ விசாரணை, ஆதவ் அர்ஜுனா, புஷ்யானந்த், நிர்மல்குமார் எல்லாரும் 3 நாள் 2 நாளும் பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ விஜய்க்கு சம்மன் அனுப்பலையா? விஜய் எங்கே விசாரிப்பாங்க? டெல்லி கூப்பிடுவாங்களா, இல்லை சென்னையில் விசாரிப்பாங்களா, கரூரில் கூப்பிடுவாங்களா, இல்லை படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இது முழுக்க பாஜக தன்னுடைய கண்ட்ரோலில் தாவேக்காவை எடுத்துருச்சு. எது எப்படி அங்கே பிப்ரவரி மார்ச் மாதத்தில் ஒரு கூட்டணி அமையும். அந்த கூட்டணி மேடை நீங்கள் பாருங்கள், அந்த மேடையில் விஜய் நடுநாயகமாக நின்று இந்த கூட்டணி தலைவர்லாம் ஒன்று சேர்ந்து கை கோக்க போகிறாங்க.